ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ்பின் ஷகிலா கிச்சன். இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமையான வந்து அந்தோனியாருக்கு விரதம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த விரதத்தில் வந்து காய்கறிகள் தான் போட்டு ஸ்பெஷலாக செய்வோம். அது என்ன செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து 2 டம்ளர் பருப்பு எடுத்து அதை வந்து 3 டைம் கழுவி அதை குக்கரில் சேர்த்துக்கலாம். 4-5 டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் 2 எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி நம்ம எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோதான் டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும். நான் 4 தக்காளி போட்டுக்கிறேன். அதோட வெங்காயம் 2 போட்டு துண்டு நல்லா தேவையான அளவு கட் பண்ணி போட்டுக்கலாம். நம்மளுக்கெல்லாம் எப்போவுமே அருவாமனை தான் ஃப்ரெண்ட்ஸ். அருவாமனையில் அரிஞ்சால் தான் நம்மளுக்கு வந்து பிடிக்கும். எவ்வளோ நவீன காலம் வந்தாலும் நம்மளுக்கு அருவாமனை தான் ஃப்ரெண்ட்ஸ். அதோடு 2 பல்லு பூண்டு உரித்து போட்டுக்கலாம். பூண்டும் சாம்பாருக்கு டேஸ்ட்டு பூண்டு 2 போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பூண்டு போட்டால் சுவையான சாம்பாருங்க. அதிகமாக நம்மளுக்கு சொல்கிற டைப்லேயே பண்ணி பாருங்கள். போட்டுக்கலாம். ஒரு 2 முழு பூண்டு 2 பூண்டு உரித்து போட்டுக்கலாம். அதோடு வீட்டிலேயே அரைச்ச மஞ்சள் வந்து ஒரு டேபிள் போட்டுக்கலாம். ஒரு டேபிள் பெருங்காயத்தூள் ஆன் பண்ணிட்டேனே. அதோட குக்கரை போட்டு விசில் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கேஸ் பற்ற வச்சுக்கலாம். அதோட காயும் சைடில் வந்து அரிஞ்சிக்கலாம். பீன்ஸு, கேரட்டு, மாங்காய் போட்டு தான் நான் சாம்பார் வைக்க போகிறேன். கொஞ்சம் நீல வாக்கில் வந்து பீன்ஸை கட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே வாழைக்காவும் பொரிச்சிக்கலாம். வாழைக்காவும் மேலே இருக்கிற தோல் எடுத்துகிட்டு நல்லா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்து வாழைக்காய் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மீன் மாதிரியே கூட வறுத்தலாம். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வந்து வாழைக்காவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா 4-5 வாழைக்காய், சின்ன சைஸ் வாழைக்காய் தான் கிடச்சிது. அதனால் 4-5 வாழைக்காய் கட் பண்ணிக்கலாம். நான் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிடுச்சு இப்போ ஃப்ரெண்ட்ஸ். நான் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. அதோடு இந்த சாப்பாடு வந்து வடிச்சிக்கலாம். சாப்பாடும் ஓலை போட்டால் அதுவும் வடிச்சிக்கலாம். காலையில் டைமில் டக்குன்னு வேணும். பையனையும் ஸ்கூலுக்கு வந்து 7:30 மணிக்கெல்லாம் கிளப்பிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அதோடு கடாய் வச்சுக்கின்னு வாழைக்காவும் நல்லா கட் பண்ணி கழுவி வச்சுக்கணும். தேவையான அளவு உப்பு, சால்ட்டு, சிம்பிளான முறையில் தான் இன்றைக்கி வாழைக்காய் வறுக்க போகிறோம். வீட்டு மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன். அதோட கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டேபிள் ஸ்பூன். இந்த 3 பொருட்கள் போட்டு தான் நம்ம வந்து வாழைக்காவை சிம்பிளாக நம்ம வறுக்க போகிறோம். அதோட கருவேப்பிலை 2 கொத்து போட்டுக்கலாம் வாசனைக்கு. போட்டு நல்லா கலரிக்குங்க. மசாலா எல்லாமே ஒன்று சேர்ந்து வரட்டும். லைட்டாக தண்ணி ட்ரையாக இருக்குது, ரொம்ப லைட்டாக தண்ணி தெளித்து ஒரு 5 நிமிஷம் வந்து ஊற வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம எண்ணெய் காய வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கடாய் வச்சாச்சு. கடலை எண்ணெய் ஆயிடுச்சு. கோல்டு வின்னர் தான் 1/2 கிலோ வாங்கிட்டு வந்தோம். 1/2 கிலோ கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கின்னு அந்த காய் பொரிக்கிற அளவுக்கு. அதோடு வந்து குக்கரும் விசில் வந்தாச்சு. ஒரு சைடு 3-4 விசில் வந்தால் தான் நான் பருப்பு நல்லா குழைய வரும். இதுவும் வந்து 5 நிமிஷம் மேக்னேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம எண்ணெயும் காஞ்சாச்சு. இப்போ காயை வந்து போட்டு எடுத்துக்கலாம் கடாயில். அதோட எண்ணெயும் கொதிச்சாச்சு. மேக்னேட் பண்ண எல்லாமே சேர்த்து செய்யணும். அடி பிடிக்காது வருதுங்க ஃப்ரெண்ட்ஸ். கிறிஸ்பியாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டாக. 1000 சொந்தங்களை நான் வந்து சம்பாதிச்சுக்கிறேன். அதுக்கே ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். அது பாருங்க, நல்லா ஒரு இதுவாக வந்துச்சு, கிறிஸ்பியாக வந்துச்சு, கலரும் மாறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ்.
அதுவும் நல்லா கிளறி விடுங்க திரும்பி. அதுவும் இந்த பக்கம் வந்து சாம்பார் தாளிப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய், கோல்டு வின்னர் தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன். வெங்காயமும் அதுக்குள்ளே கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு வெங்காயம் தாளிப்புக்காக. தேவையான அளவு கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு 5 6 குண்டு மிளகாய், காஞ்ச மிளகாய் வாசனைக்காக, அதோடு 2 கொத்து கருவேப்பிலை. நல்லா பொரிஞ்சோன்னே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் போட்டு நல்லா பொன்னிறமாக அது வதக்கலாம். அதுக்குள்ளே வந்து வாழைக்காவும் ரெடி ஆகிடுச்சு. வாழைக்காவும் எடுத்துடலாம். நல்லா சூடாக இருக்கிறதுன்னு குட்டி ஹாட் பாக்ஸில் போட்டு நம்ம வாழைக்காய் எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக கலகலன்னு வாழைக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் பேசுறது உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கலர்ஃபுல்லாக அதோடு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ப்ரௌனாக வதங்கிச்சு. கேரட்டு, பீன்ஸை வந்து சேர்த்துலாம். கட் பண்ணி வச்சு கேரட், பீன்ஸை சேர்த்துக்கணும். நல்லா வதக்கலாம். செவ்வாய்க்கிழமைனாலே எனக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக தான் இருக்கும். அன்றைக்கி அதிகமான வேலை, வீடெல்லாம் துடைச்சிட்டு சாணி தெளிச்சிட்டு எல்லாமே பெருக்கிறது எல்லாமே க்ளீனிங் வந்து செவ்வாய்க்கிழமை தான் நான் பண்ணுவேன். அதோடு இந்த சைடில் வந்து பால், மாடு ஒன்றும் குட்டி போடல. பால் வந்து பாக்கெட் பால் தான் வாங்கணும். அது ஒரு பாக்கெட் பால் வந்து பால் சைடில் வச்சுக்கலாம். அதோடு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். சின்ன டப்பாவில் மிளகாத்தூள் ஆயிடுச்சு. பெரிய டப்பாவில் வந்து மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மாற்றிக்கிறேன். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், சாம்பார் காரம் தேவையில்லைன்றதுனால 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். நல்லா கிளறி விடுங்க. அந்த எண்ணெயோடு அந்த காய்கறிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வரட்டும். அதோட தேவையான அளவு வந்து நல்லா ஒன்றுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். உங்கள் குழம்பு எங்கள் குழம்புக்கு தேவையான அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கினேன். உங்களுக்கு தேவையான அளவு குவான்டிட்டிக்கு ஏற்ற மாரி தண்ணி ஊற்றிங்க. இப்போ கொதிக்க வைக்கலாம். அதுக்குள்ளே வந்து மாங்காய் வந்து ஃபஸ்ட்டே போட்டால் குழஞ்சிடும். அதனால் அப்புறம் மாங்காய் சேர்க்கலாம். எங்கள் செடியிலே பறிச்ச மாங்காய் தான். உங்களுக்கு வந்து எவ்வளோ பூ காய் காய்ச்சிதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பறிக்கிறதெல்லாம் காட்ட முடியல, டைம் ஆயிடுச்சு. அதோடு ஒரு மாங்காவை சேர்த்துக்கலாம். அதோட காய்கறிகள் எல்லாம் க்ளீன் பண்ணிக்கிறேன். கூடவே வந்து பாத்திரமும் 1 1 2 கழுவிட்டு காய்கறிகள்லாம் வந்து கட் பண்ண காய்கறியெல்லாம் கூட எடுத்து க்ளீன் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். டக்குன்னு அதோடு வந்து சாப்பாடும் வடித்து நிமித்தியாச்சு. மேலே ஓரத்தில் இருக்கிற சாப்பாடெலாம் தொடச்சி க்ளீனாக வச்சுக்கலாம். அதோட குக்கரில் விசிலும் போயாச்சு. அது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா குழஞ்சி வந்துட்டு இது சாம்பார். மத்து போட்டு லைட்டாக அந்த தக்காளிங்க எல்லாம் இது பண்ணிக்கலாம், கடைஞ்சிக்கலாம். நல்லா இதிலே குழன்னு ஆயிடுச்சு. கரண்டியெல்லாம் மத்தால் போட்டு லைட்டாக அந்த தக்காளியெல்லாம் கடைஞ்சிக்கிறேன். நல்லா பூ மாதிரி வெந்துட்டு இருக்குது. 3 விசில் தான் விட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பூ மாதிரி வந்து அதுக்குள்ளே ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து கரைச்சி அந்த பருப்பில் சேர்த்துக்கலாம். எல்லாம் ஒன்று சேர்த்து கலக்கிட்டு அதுக்குள்ளே சைட்லேயே நான் வந்து பாத்திரங்கள் இல்லாமல் கழுவிடும். ஒன்றே வந்து அதிகமாக சேர்ந்துடும் பாத்திரம். அந்த சைட்லேயே வந்து பாத்திரங்களும் கழுவிடுறேன். அதுதான் கிச்சனு கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணிட்டு வரத்துக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்களாம் காட்டல பாத்திரமும் ஒன்று 2 கழுவி வச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த ஐடியா பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள்.
அப்போ தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக வேலை செய்ய முடியும். டக்கு டக்குன்னு யானங்களும் கிளியர் பண்ணிக்கணும். அதோடு வந்து சாம்பாரும் நல்லா கொதி வந்துடுச்சு. அந்த காய்கறியும் நல்லா ஒரு 80% வந்து வெந்துடுச்சு. 80% வெந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதோடு இந்த பருப்பு புளி தண்ணியை கரைச்சி வச்சுக்கிறத ஊற்றிக்கலாம். அதோட நல்லா ஒரு கொதி வந்தோடனே கம கம்முன்னு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும், அது பத்தலை. திரும்பியும் கொஞ்சம் தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். அதோட பாலும் கொஞ்சம் சாம்பார் இறக்கி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதோடு வந்து பாலும் கொதிச்சு ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு சர்க்கரை காப்பி தூள் போட்டு காப்பி கலக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஃபாஸ்ட்டுன்றதுனால காப்பி ஜூஸ் குடிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். காலைல ஹாட் வாட்டர் ஒரு 7 மணிக்கு ஹாட் வாட்டர், அப்புறம் காப்பி ஒரு 11 மணிக்கு ஜூஸ் குடிப்போம். இது பண்ண எனக்கு தெரியும். அதோடு 1:30 மணிக்கே தான் சாப்பிடுவேன். பால் கலக்கியாச்சு, காப்பி கலக்கியாச்சு. எனக்கு எங்கள் வீட்டுக்காரர் ஊற்றிக்கலாம், தம்பி குடிக்க மாட்டான். என்னெல்லாம் காட்ட சும்மா ரவுண்டு ஆளுங்க குடி திரும்ப. எங்கள் வீட்டுக்காரங்க காப்பி கொடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதோடு வந்து அப்பளமும் பொரிச்சிக்கலாம். கலர் அப்பளம் தான். தம்பி வந்து இன்றைக்கி மாலை போட்டுன்னுக்குறான், ஃபாஸ்டிங் 40 நாள். அதனால் வந்து அவனுக்கு அப்பளம் இருந்தால் தான் சாப்பிடுவான். அப்பளமும் பொரிச்சிக்கிறேன். கலர் அப்பளம், ரொம்ப கலர் இல்லாத ஒரு மைல்டான அப்பளம் தான். அதோடு அவனுக்கு தோசை ஊற்றிக்கலாம். காலையிலே ஹாட் வாட்டர் வச்சுட்டு ஒரு குண்டானில் இப்போ தோசை ஊற்றிக்கலாம். காலைல போகிறப்போ ஒரு தோசை ஊற்றி கொடுத்தா தான் அவன் சாப்பிட்டு போவான். அதோடு இட்லியும் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆட்டோ தான் அடிக்குது. அவர் அடிக்கிட்டான், அவர் அடிச்சு. இட்லி ஊற்றி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதோடு தோசையும் ஆயிடுச்சு. தோசை ஊற்றி தம்பிக்கு சாம்பார் ஊற்றி கொடுத்துட்றோம். காலைல ஒரு தோசை லைட்டாக தான் சாப்பிட்டு போவோம் காலையில். அதோட தம்பி என்ன கொடுத்துட்டேன், அவன் நின்னபடி சாப்பிட்டு கிளம்பிட்றான் தோசை. அதோட சாப்பாடு அவனுக்கு கிளறிக்கலாம். சுட சுட ஆவி பறக்க சாதம் போட்டுக்கணும். சாம்பார் நல்லா சூப்பராக கம கமன்னு சாம்பார். ஃபங்க்ஷன் வீட்டு சாம்பார் மாதிரி வாசனை கம கமன்னு வருது ஃப்ரெண்ட்ஸ். அதோட சாம்பார் கிளறி பாக்ஸில் போட்டுக்கலாம். அதோட அப்பளம் போட்டுக்கலாம். அதோட வாழைக்காய் வறுவல். ஸ்நாக்ஸுக்கு வந்து பொருளுங்க உண்டை. அதோடு வந்து மழை ஜோன்னு பெய்ய ஆரம்பிச்சு ஃப்ரெண்ட்ஸ். தம்பி வந்து ஆட்டோவில் கிளம்பிட்டான். உடனே பார்த்தா செம மழை பெய்யுது. அதோட எல்லா சாப்பாடுங்களும் செய்து ரெடியாக வச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். டேபிள் மேலே சாதம், இட்லி, சாம்பார், ஊறுகாய்,
எல்லாமே வந்து மதியத்துக்கும் சேர்த்து சமைச்சு வச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வெயிலுன்றதுனால மண் பாத்திரத்தில் தான் தண்ணி ஊற்றி வைக்கிறேன். அதோட பாத்திரத்தெல்லாம் கழுவி கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், கூடவே கையோடவே. அதோட 11 மணி ஆகிப்போச்சு. ஜூஸ் போட ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். என் சேனலுக்கு நல்ல ஒரு ஆதரவு கொடுத்து 1000 சப்ஸ்கிரைபர் கொடுத்தமை நல்ல உள்ளங்களுக்கு நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் அதிகமான என் சேனலை பார்க்க விரும்பினா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் ஃப்ரெண்ட்ஸ். அதோடு தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்த்து எனக்கு நல்ல ஒரு ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜூஸ் பாய் கிச்சன். நம்ம கிச்சனில் இன்றைக்கி வந்து ஹெல்த்தியான கேரட் ஜூஸ் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி வந்து நேற்று வந்து 1000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணிக்கணும். அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுத்து எல்லாம் நான் ஏதோ ஒரு மூலையிலேருந்து ஒரு வீடியோ போடுறேன், அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு தொடர்ந்து என் வீடியோவுக்கு நல்ல ஒரு ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதோடு வந்து என்னுடைய பிறந்த நாளுக்கு அனைத்து நல்ல உள்ளங்களும் விஷ் பண்ணியிருந்தீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறோம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். தண்ணி தேவையான அளவு பால் போட்டு அடித்து